டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இது வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 350 500 மில்லியன் மக்கள் வந்து இந்த மலேரியாவில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அதுவும் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா 90% இறப்புன்றது ஜாஸ்தி ஆகுது. காரணம் என்னன்னா அவங்களுடைய காலநிலையும் அவங்களுடைய ஃபுட்டு வந்து சரியாக அவங்களுக்கு கிடைக்காதனால ஊட்டச்சத்து இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள் ஏகப்பட்டது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலேரியான்ற நேம் பார்த்தீங்கன்னா இத்தாலியினுடைய பேர்லேருந்து தான் உருவாயிருக்குது. அதே மாதிரி இந்த மலேரியா கிட்டத்தட்ட 5000 வருஷமும் மனுஷனுடைய இனத்தில் அவங்க ஆதி காலத்துலேருந்தே அவங்ககிட்ட இருந்தே தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கொசு தான் அப்படின்றது கண்டுபிடிச்சது யார் தெரியுங்களா? ரொனால்ட் ரோஸ் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் வந்து இந்தியாவினுடைய வம்சாவளியை சார்ந்தவர். இவர்னா இங்கே படிக்க முடியாமல் இங்கிலாந்தில் போய் படிச்சுன்னு இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டு இங்கே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்ன்றது கிடைக்கல. ஸோ மறுபடியும் அங்கேயே போகிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா இந்த ரத்தத்தில் இந்த ஒட்டுண்டின்றது இருக்குது. அப்போ இது எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசு வந்து நம்ம மேலே கடிக்கிறதுனால ஏற்படுது, அதோட உமிழ்நீர்லேருந்து இது உருவாகுது அப்படின்ட்டு. ஸோ அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஏற்பட்டுச்சு. 1955 வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் இறந்துங்கிறாங்களே, இதுக்கு எதாவது ஒரு முடிவு கட்டுங்க, உங்கள் நாட்டில் இந்த மலேரியா